நம்ம ஐம்புலனில் நாக்கு மாதிரி ஒரு பவர்ஃபுல் இது வந்து கிடையவே கிடையாது. ஒரு காலகட்டங்களில் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பறவைகள் வந்து அதிகமாக இருந்தாங்க, பாப்புலேஷன் பேர்ட்ஸ். அப்படி வந்து இறங்கினாங்கன்னு வச்சுங்க, உன் மொத்த பயிரையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னாச்சு உன் விவசாயம் காலி? ஒரு கல்யாணத்துக்கு போகிற, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க, அதோட மேக்ஸிமம் கிராமேஜ் எவ்வளோ தெரியுமா உனக்கு? இப்போ நீ டயபெட்டிக் பேஷண்ட்டை கொண்டாந்து இப்படி சொருவுனா அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு ரொம்ப சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்க, சாக்லேட் சாப்பிட முடியாது. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், கடலை மிட்டாய் சாப்பிடக்கூடாது. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவரோட யூடியூப் சேனல். போன வாரம் அவருக்கு நமக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து சர்க்கரையை பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஓ அப்படியா அப்படின்னு என்னால் எந்த கேள்வியுமே அதுக்கப்புறம் கேட்க முடியல. பிகாஸ் எனக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. இன்றைக்கி எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சர்க்கரை வந்து யூஸ்வலாக மன உளைச்சலை கொடுக்குற ஒரு நோய் மாதிரியா சார்? ஏன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல எல்லாருமே மன விதத்தில் ரொம்ப எல்லாருமே பாதிப்பு தான் சார் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சார். உணவு தான் மக்களுடைய பிரதானம். மனுஷனாக பிறந்தா அது உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் உணவு தான் பிரதானம். இப்போ நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஏழையாக இருக்கீங்க. எங்கள் ஊரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப லோயஸ்ட் லோ இன்கம் குரூப்லாம் இருக்காங்க பாருங்கள். ரேஷன் அரிசி வச்சுருப்பாங்க. அவங்க டின்னர் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 2 ரூபாய் 3 ரூபாய்க்கெல்லாம் மோர் பேக்கெட் கிடைக்கும். ஒரு 2 மோர் பேக்கெட் வாங்குவாங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிப்பாங்க. 1 ரூபாய்க்கெல்லாம் மசாலா வடை விற்கும். அந்த லோ இன்கம் குரூப் ஏரியாவில் சின்னதாக இருக்கும். இது ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினான்னா ஒரு 5-6 ரூபா. அது ஒரு 10 ரூபாய்க்கு வடை வாங்கிப்பான். சாதம் இருக்குது வீட்டில், தண்ணி ஊற்றி தானே வடிக்கணும், உப்பு போட்டு வச்சிருவான். இதை ஊற்றி மோரை ஊற்றி சாப்பிட்டு அந்த மசாலோட தான் தொட்டுக்கிறதுக்கு. அவன் டின்னர் ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்க வீட்டில். அது ரேஷன் அரிசி ஃப்ரீ, இங்கே 15 ரூபா. இவனுக்கு நாளைக்கு பணம் வந்துன்னு வச்சுக்க, திடீர்னு ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது, மாதம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு அவன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபுட்டு தான். கண்டிப்பாக சார். க்ளோத்ஸ் எல்லாம் அப்புறம் நல்ல ஷர்ட் வாங்கி போடணும், ஒரு நல்ல செருப்பு வாங்கணும், புரியுதுங்களா? ஒரு 2 தட்டு வாங்கணும், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு ஃபுட்டு நல்லா ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு பொரியலாவது சாப்பிட்ணும். நாக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், நம்ம ஐம்புலனில் நாக்கு மாதிரி ஒரு பவர்ஃபுல் இது வந்து கிடையவே கிடையாது. உலகத்தில் உள்ள அனைவரும் உணவுக்கு அடிமை. ஏன்னா ஹங்கர் தான் பிரதானம். அதுதான் பசி வந்தால் 10ம் பறக்கும்னு கொடுத்துட்டான். இந்த சர்க்கரை நோய் அதில் வந்து கையை வைக்குது. ஆமாம், சாப்பாட்டில் தான் வந்து கையை வைக்குது. அது முதல்ல நீ சர்க்கரை நோயாளியா இல்லையான்றது அது அப்புறம். அதில் நிறைய குளறுபாடுகள்லாம் இருக்குது. உன்னை சர்க்கரை நோயின்னு முத்திரை குத்திட்டாங்க. குத்தின உன்னை அப்படியே ஒரு பெரிய அந்த ஞானிகள் படிப்பு ஒன்று இருக்குது, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிப்பு. அங்கே போடுவாங்க, நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத, இவ்வளோண்டு கப்பில் ரைஸ் சாப்பிடு. எங்கள் ஊரில் அமாவாசைக்கு பூஜை பண்ணால் காக்காய்க்கு வைக்கிறோமே சார். இங்கே சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரதானமே வந்து சாதம் தானே சார்? அந்த சாதமே நோ, நீ இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சாப்பிடு. உடனே ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ருக்டோஸ் லோடு. ஃப்ருக்டோஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பாடி வந்து ரெகனைஸ் பண்ணாது, எடுக்காது லோடு, பிளட்டில் அது ஸ்பைக்கும் ஆகாது. அது என்ன நம்ம மாறம் எல்லாம் சொல்லிட்டேன் நான். ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடு. ஒருத்தர் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அந்த வீடியோ அவர் போட்டப்போ நான் டெல்லியில் இருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் இருந்தேன். அந்த வீடியோ வந்து வைரலாகி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வந்து சர்க்கரை ஏறாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு. இட்ஸ் ஸோ டேஞ்சரஸ். அவ்வளோ ஃப்ருக்டோஸ் லோடெலாம் நீ எடுக்கக்கூடாது. உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரதான அணுக்கள் வந்து 6 தான்.
அது முன்னாடியே சொன்னேன் நான். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் 99%. 1% தான் மிச்சம்லாம். இதில் 92% வந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். அதுக்கு தான் கார்போஹைட்ரேட் உணவாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து 92% இது ஆயிடுச்சு, மீதி தான் அந்த ஒரு 8%. 1% தான் மிச்சம்லாம். நீ வந்து நிறைய காய்கறி சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் ஓவர் நியூட்ரியன்ட். இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டெல்லாம் என்னமோ தண்ணி ஊற்றுறதான், நட்ஸ் எல்லாம் ஊற போட்டுருவாங்களாம் திராட்சையோடு சேர்த்து. காலைல அதை எடுத்து மிக்சியில் அரைப்பாங்களாம், குடிப்பாங்களாம். சார் அது ஒரு கைண்ட் ஆஃப் டயட் சார். என்ன டயட்டுமா? இந்த டயட்டில் தானே மாட்டிக்கின்னு சிக்கின்னு நிற்கிறோம். சார் எல்லாருக்குமே இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல சார், இலச்சி இருக்கணும், யங்கா இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரியான. இல்லை, நீ காலி ஆயிடுவ இந்த டயட்லலாம் போனீன்னா. நீயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாரு. உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிரு, 3 மாதம் பேலியோ டயட் சாப்பிடு. என்ன ஆவ தெரியுமா? ஒரு 4 ஆப்ரேஷன் பண்ணி ஏந்து வந்தால் அந்த பேஷண்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆகிடும் முகம். அப்படியே மந்தப்பட்டு போய் உட்காந்துருப்போம். அப்படியே எனர்ஜியே இருக்காது. உன்னை 3 மாதம் முன்னாடி நான் பார்த்துட்டு வந்தேன்னா, என்ன அமிர்தா என்ன ஆச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். ஃபஸ்ட்டு கேள்வி. உன் முகத்தை பார்த்த உடனே நலிவடைஞ்சு போயிடுவேன். ஓவராக நட்ஸ் சாப்பிட்டா என்ன தெரியுமா ஆகும்? நட்ஸ் இஸ் நாட் யுவர் ஃபுட், நட்ஸ் இஸ் அ சீட். இந்த பேடி, கோதுமை இதெல்லாம் கூட சீடு தான். நெல்லும் ஒரு 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 விதை தான், கோதுமையும் ஒரு விதை தான், எல்லாமே விதை தான். ஆனால் இந்தந்த தானியம் தான் சாப்பிட்ணுன்னு கணக்கு போட்டு அந்த காலத்தில் கொடுத்தாங்க அழகாக தமிழர்கள். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? ஒரு காலகட்டங்களில் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பறவைகள் வந்து அதிகமாக இருந்தாங்க, பாப்புலேஷன், பேர்ட்ஸ். அப்படி வந்து இறங்கினாங்கன்னு வச்சுங்க, உன் மொத்த பயிரையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுதா? என்னாச்சு உன் விவசாயம் காலி? இப்போல்லாம் பார்க்குறீங்களே, வெட்டுக்கிளி வந்து இறங்கி எல்லா செடியும் கட் பண்ணி போட்டுட்டு போயிடுது. அந்த மாதிரி. அப்போ இதுக்கு ஒரு சூட்சமம் பண்ணுறாங்க தமிழ் நாகரிகம். என்ன சூட்சமம் பண்ணுறாங்கன்னா, சிறுதானியம் பயிர் பண்ணுறாங்க. திணை, குதிரைவாளி, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பண்ணுற கம்புலாம் இல்லை, கம்புலாம் தானியத்தில் வந்துடும். வராகரிசி, சாமை இதெல்லாம் பயிர் பண்ணுறாங்க. பயிர் பண்ணி இந்த பேர்டோட ஜீனை மாற்றுறாங்க. எப்படி தெரியுமா? அதுங்களுக்கு இதை கான்ஸ்டண்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்க. இந்த பேர்ட்ஸுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் இதை ஃபீட் பண்ணினே இருக்கிறாங்க. அதுக்கு மெமரைஸ் ஆகிடுது. அப்போ இவங்க நெல் பயிர் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே ஒரு பேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னா சிறுதானியம் போடுவாங்க. இந்த பறவை மெமரைஸ் ஆயிடுச்சு, இதுதான் நம்மளோட உணவு அப்படி. அது ஆமாம், அது ஜீனை மாற்றிட்டான், மெமரி பேங்கை மாற்றிட்டான் அவன். இந்த பறவை வந்து இறங்குச்சுன்னா இந்த சிறுதானியத்தை விட்டு மேய்ஞ்சிட்டு போயிடும், நெல்லை கை வைக்காது. சார் இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லணும் சார். இப்போது வந்து இந்த டயட் பேசிஸில் இப்போது இந்த குதிரைவாளி அரிசி, அப்புறம் வந்து இந்த திணை அரிசி, இதெல்லாம் வந்து எல்லாருமே இப்போ எடுத்து சாப்பிட்றாங்க சார் டயட்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திணை இஸ் த மோஸ்ட் டென்ஸ்ட் மெட்டீரியல். அது ஒன்றும் கிடையாது. திணை வந்து கடுமையாக வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஆமாம், கோயம்பேட்டில் ஒரு நாளைக்கு 1000 மூட்டை இறக்கி போடுவான். அவனுக்கு தான் டைஜஸ்ட் ஆகும், உனக்கெல்லாம் டைஜஸ்ட் ஆகாது. பசி எடுக்காதே சார் இது ஒரு வேலை சாப்பிட்டுட்டா? பசி எடுக்கலைன்னா செல்ஸுக்கு ஃபியூவலுக்கு எங்கே போகிறது? பிரெயின் டிப்ரெஸ் ஆகிடுமே. ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த குளுக்கோஸ் வாட் யூ ஈட் இஸ் கன்சியூம்டு பை த ஹியூமன் பிரெயின். அதுக்கு ஃபேட் வேணுமே, ஆயில் போகணுமே, உள்ள ஃபேட் காம்பனண்ட் போகணுமே. யார் கொடுக்க போகிறீங்க அதுக்கு? நீ டயபெட்டிக்காரனை எடுத்துன்னு போய் அவனை வந்து இவ்வளோ உண்டு அரிசி சாப்பிடு, அரை சப்பாத்தி சாப்பிடு, தால் நிறைய சாப்பிடு. தால் வந்து கார்போஹைட்ரேட் இல்லை. காய் நிறைய சாப்பிடு. காய் நிறைய சாப்பிடக்கூடாது. நீமா ஒரு சாதம் எப்படிமா வடிவமைச்சாங்க? ஒரு மீல்ன்றது எப்படி வடிவமைச்சாங்க? நம்மளுக்கும் மேற்கத்திய நாடுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம தானிய உணவத்தை பிரதானமாகவும் மேற்கத்தியர்கள் மாமிச உணவை பிரதானமாகவும் வைத்து உட்கொள்வார்கள். அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அவன் வந்து குளிர் பிரதேசம், அவனுக்கு வயிற்றில் கொஞ்ச நேரம் சாப்பாடு நிற்கணும். ஒரு பீஃப் ஸ்டீக் சாப்பிடுவான் ஃபுல்லாக, நல்லா ஒரு 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 250 கிராம் 300 கிராம் இருக்கும். அது ஒரு மனுஷனுடைய உணவு என்னான்னு சொல்லிடுறான் நான் உனக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போகிற, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க, அதோட மேக்ஸிமம் கிராமேஜ் எவ்வளோ தெரியுமா உனக்கு? 250 கிராம்ஸ்.
அவ்வளோதான் உன்னால் சாப்பிட முடியும் காலைல. ஓகேயா? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? மத்தியானம் அந்த கல்யாணத்தில் லஞ்ச் போடுறாங்க, 16 வகை இருக்குது, 800 கிராம்ஸ் வரும் அது. ஆனால் 400 கிராம் தான் உன்னால் சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட்றவங்க தான் ஒரு 600 கிராம் சாப்பிடுவாங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்துருப்ப நீ சாப்பிட்ற சாப்பாடு அளவு எடுத்துப்பார், 300 கிராம் தான் சாப்பிடுவேன், 350 கிராம் தான் சாப்பிடுவேன். An average person with his appetite can eat only 400 grams. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் நிறைய சாப்பிடுவாங்க. 1 கிலோலாம் சாப்பிட முடியாது உன்னால் ஒரு வேலைக்கு. நீ மொத்தம் சாப்பிட்றதே உன்னோட கிராமேஜே அரவுண்ட் 1 to 1.2 கிலோஸ் தான் ஒரு நாளைக்கு. அதில் வந்து 70% தண்ணி. இது தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஒரு கிளாஸ் அரிசி வைக்கிறீங்க, ஒரு டம்ளர் அரிசி வைக்கிறீங்க, இவ்வளோ சாதம் வருது இல்லை, என்னது அது? 3 கிளாஸ் தண்ணிமா. ஒரு உளுந்து ஊற போட்டு, ஒரு கிளாஸ் உளுந்து ஊற போட்டு நீ கிரைண்டரில் அரைச்சி 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 8-9 கிளாஸ் மாவு வரும் ஆக்சிடேஷனில். ஓகேங்களா? ஸோ தண்ணி தான் நம்ம பிரதானமாக சாப்பிட்றோம் திருப்பியும். புரிஞ்சுதா? இப்போ நீ டயபெட்டிக் பேஷண்ட்டை கொண்டாந்து இப்படி சொருவுனா அவன் என்ன பண்ணுவான்? அவன் சாக்லேட், எனக்கு ரொம்ப சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்க, சாக்லேட் சாப்பிட முடியாது. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. கடலை மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், கடலை மிட்டாய் சாப்பிடக்கூடாது. நான் என்ன தான் சாப்பிட்றது? அப்போது பண்டிகை வந்தால் நீங்கள் பாயசம் பண்ணுவீங்க, கொடுக்க மாட்டீங்க. பொங்கல் வந்தால் சக்கரை பொங்கல் பண்ணுவீங்க, கொடுக்க மாட்டீங்க. ஜூஸ் குடிக்க முடியாது. ஒரு மாம்பழத்தை போய் தான் நாட் ஃபார் யூ, நாட் ஃபார் யூன்னுவீங்க. இப்போ நான் சிறை கைதி மாதிரி உனக்கு. புரிஞ்சுதா? இதான் உனக்கு சான்ஸு. ஏறி மிதிக்க மாட்டேன், மானிட்டர் பண்ணே இருப்பியாண்ண? இல்லை சார், வருத்தம் தான் சார் படுவேன். பாருங்க, நான் ஓப்பனாக சைக்காலஜி சொல்லிடுறேன். 28 வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஆர்டர்லி மேன், கொஞ்சம் டஃப்பாக இருப்பேன். ஸோ என்னோடய மனைவியை நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில், ஏதோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 52 வயசு, டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நவ் த பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஓகே, த வைஃப்ஸ் கோர்ட். ஒத்துக்கிறீங்களா? வச்சு செய்வோம் அந்தம்மா. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை தொடாத, அங்கே உட்காராத, இதை சாப்பிடாத, இவ்வளோதான் ரைஸ் கொடுப்பேன். என்ன ஆகும்? மென்டல் ஹெல்த்து, மனத்தாக்கம் எவ்வளோ இருக்கும்? மென்டல் ஹெல்த்தே போயிடும். இன்னொன்று, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவோம். இது ஒரு பக்கம். அடுத்தது, டெய்லி மாத்திரை சாப்பிட்ணும். எங்களுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிற மருத்துவம் பிரமாதமான மருத்துவமாச்சே. டயபிட்டிஸா? அம்மாங்கனே வா, மாட்டினேன், ஃபினிஷ்டு. வாழ்க்கை மொத்தம் மாத்திரை உனக்கு. டெய்லி சாப்பிடு. 6 மாதம் பொறுத்து போனால் அதையே சாப்பிடு. 1 வருஷம் பொறுத்து போனோடனே ஏறுதா, ஏற்று. 5 வருஷம் பொறுத்தோன்னா ஏறினே இருக்கும். அப்புறம் ஒரு மாத்திரை காலி, இன்சுலின் போடு. இவ்வளோ கெமிக்கல் உள்ளே போனால் உன் பிரெயினோட ஆக்டிவிட்டின்னா ஆகும். மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் த நியூரான்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நிறைய சமாச்சாரம். இந்த எண்டோகேனபினாய்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, CB1 CB2 ரிசெப்டார்ஸ்ன்னு. they'll all be struggling. ஆயிடுச்சா? அதாவதுமா, இப்போ தூய்மையாக ஒரு வீடு வச்சுருக்கம்மா, புரிஞ்சுக்கோ நல்லா. உங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் வீடுன்னு இருந்தால் அமிர்தா வீடு மாதிரி இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு டஸ்ட்டு நம்ம பார்க்க முடியாது. இதை கேரை விட்டுடுற, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ லேசி ஆகிடுற. எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு, ஒட்டடை, சுவிட்ச் போட்டால் லைட் எரியல, யோர் ஹோல் ஹவுஸ் பிகம் ஷாபி. நான் வரேன், அமிர்தா வீடா அது? அந்த மாதிரி ஆகுது உள்ள. புரிஞ்சுக்கினீங்களா? ஏன்னா அவன் மென்டல் ஹெல்த்து முடிஞ்சு போச்சு அங்கேயே. என்னன்னா, நான் டெய்லி மாத்திரை சாப்பிட்ணுமா? எனக்கு இதுலேருந்து விதிவிலக்கே இல்லையா? புரியுதுங்களா? என்ன டெய்லி இன்ஜெக்ஷன் போடணுமா? இதுலேருந்து எனக்கு விதிவிலக்கே இல்லையா? அங்கே வந்து அடி வாங்கிடுறியா? அடுத்தது, இந்த ஃபார்மகாலஜி இருக்குது பாருங்கள், ஃபார்மா கெமிக்கல்ஸ்னு பேர். இதில் தான் அந்த மருந்து தயாரிக்கிறாங்க. பலதரப்பட்ட மருந்துகள், பலதரப்பட்ட கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் இருக்குது.
இந்த டயபெட்டிஸ்க்கு. கொடுத்து உனக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் போட்டுருவாங்க. இப்போ இது உள்ளே போக இன்னும் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஜாஸ்தியாகினே போகும். இதை வந்து ஃபஸ்ட்டு அடி வாங்குறது லிவர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் அடி வாங்கிடும். லிவர் அடி வாங்குச்சுனாலே காலுக்கு பிளட் ஃப்ளோ போயிடும். காலு ரெண்டுத்துக்கும் பிளட் ஃப்ளோ போயிடும். கால் அடி வாங்கிடும். ஃபஸ்ட்டு கால் எரிச்சல் ஆரம்பிச்சிடும். கால் மரத்து போயிடும். இன்னும் இதாச்சுன்னா எங்கன்னா இட்சி புண்ணாயிடுச்சுன்னா ஆறாது. Diabetic ulcers are not curable. உடனே என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் ஒரு புண்ணுன்னு வந்துடுச்சுனாமா அது ஆறலன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் மனசு நொந்து போயிடும். புரிஞ்சுதுங்களா? மென்டல் இல் தானே சார் அது. உனக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சுப்பா, மாத்திரை போட்டால் சரியாயிடுச்சு. மாத்திரை போட்டால் சரியாகல, மறுநாளும் ஜுரம். மாத்திரை போடுற சரியாகல, மறுநாளும் ஜுரம். மாத்திரை போடுற சரியாகல. என்ன ஆவ நீ? அதே தான் ஒரு காலில் ஒரு புண்ணு வந்துடுச்சு, பெருசாக இனேகுது, ஊஸ் அவுட் ஆகுது, சீழ் வருது. வாட் will happen to you? You will be in unrest every second. அப்புறம் அழுகி கேங்க்ரீன் ஆகுது. உடனே என்ன சொல்லுவான் டாக்டர்? கட் இட், they'll ampute the finger. இன்னும் ஆவணி அவ்வளோதான் சார், ஷேட்டர்ட். சரி, அந்த விரலை வெட்டி எடுத்துட்டா நான் நல்லாயிடுவேன், அதுக்கப்புறம் நான் மாத்திரை சாப்பிட வேணான்னு ஒரு நிலை வருதா? யுவர் சுகர் இஸ் ஷோயிங் வெரி ஹை, வீல் ஹாவ் டு புட் யூ இன் இன்சுலின். போடு ஊசி அவனுக்கு. உடனே நீங்கள் ஒரு எக்கோ எடுத்துருங்க, எக்கோ கார்டியோகிராம் மாட்டுக்கு. யூஆர் ஹேவிங் கார்டியோமயோபதி என்னமோ சொல்லுவார் அவர். நமக்கு ஒன்றும் புரியாது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஆமாம். அப்புறம் ஹார்ட்டுக்கு மெடிசன். காலையில் 4 மாத்திரை, மத்தியானம் 3 மாத்திரை, சாயங்காலம் 1, நைட்டு 6. சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அப்புறம். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ டப்பாலாம் வந்துக்குது. மார்னிங் மெடிசன் போட்டு வச்சுருவாங்க அவங்க ஒய்ஃபு, மத்தியானம் மெடிசன், சாயந்தரம் நைட்டு மெடிசன் எல்லாம். ஆஃப்டர் ஃபுட், பிஃபோர் ஃபுட்லாம் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே. அது தரஞ்சின்னா அந்த 2 மாத்திரை எடுத்து வாயில் போட்டுக்கணும். என்ன இதுன்னா பாதாம் பிஸ்தாவா இது? எடுத்து வாயில் போட்டுக்கிறது. அந்த ஒரு பேஷண்ட்டினுடைய மனநிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது வருவோம். என்னை பார்க்க என் சிஸ்டர் வரா, 2 வருஷம் கழிச்சு கனடாலேருந்து. ஓகேங்களா? என்னண்ணா இப்படி ஆயிட்டீங்க? புரியுதுங்களா? விரலெல்லாம் வெட்டிட்டாங்களாமே. வந்து ஓன்னு அழும், என் முன்னாடி உட்காந்துக்கணும். என்ன ஆவன் நான்? சார் எனக்கு ஒரு டவுட் சார், இந்த சுகர் வந்தவங்க எல்லாருமே இழைச்சிடுவாங்களா சார்? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து சாப்பாடை கட் பண்ணிட்டீங்க, மருந்தை கொடுத்துட்டீங்க, இவ்வளோண்டு சொப்பில் கொடுப்பீங்க ரைஸு. என்ன ஆகும்? நியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். செல்லுக்கு கார்போஹைட்ரேட் வரலன்னா என்ன ஆகும்? ஃபேட்டை எடுத்து அது கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி செல்ஸுக்கு ஃபீட் பண்ணி ஆகணுமே. ஹார்ட் பிரெயின் போகணுமே, ஹார்ட் பிரெயின் ஒர்க் பண்ணணுமே, ஒவ்வொரு செல்லுக்கும் வேணுமே எனர்ஜி. ஹார்ட் பிரெயின் நின்றுச்சுன்னா செத்துருவியே. நியோஜெனிசிஸ் நடக்கும். நியோஜெனிசிஸ் நடக்க கீட்டோசிஸ் வரும். கீட்டோசிஸ் லிவரில் வர மெடிசன் ஏறும் அளவு. சார் இப்போ உங்களோட இதுலேயே நான் வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்க. நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பாடிக்குள்ளே போகலை அப்படின்னா அது ஃபேட்லேருந்து தான் எடுத்துக்கும் அப்படின்னு. ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சார், அதுதானே சார் டயட்டு? ஏன்னா எனக்கு தேவையான ஃபேட்டு தான் என்னோட எக்ஸஸ் ஃபேட். அப்படி இல்லைம்மா, அப்படிதானே சார்? அப்படி கிடையாது. அது ஒரு மனிதன் நல்லா பார்த்துக்கோ, டீனேஜ் வந்த பிறகு, அடல்ட்ஹுட் ரீச் பண்ண பிறகு 25 வயசு வரைக்கும் அவ்வளோ வெயிட் போட மாட்டாங்க. 25 வயசுக்கு அப்புறம் அவன் ஏன் தெரியுமா வெயிட் போடுறான்? 25 வயசு வரைக்கும் அவன் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் தான் படிப்பு வச்சிட்டிங்களா 27 வயசு வரைக்கும். 25 வயசு வரைக்கும் அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிப்பான். சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே என்ன ஆகும்? வெளியில் மேயறது ஜாஸ்தியாகும். ஒத்துக்கிறியா? ஸோ ஃபுட் இன்டேக் பிகம்ஸ் மோர். Because you have money, you will not be involved in physical activity much. Then after the age of 30, there will be a lot of hormonal slowdown. Now your body will start accumulating fat. You know for what? 1994 தான் கண்டுபிடிக்கிறாங்க. Fat cells produce leptin hormone. LEPTIN. 28 வருஷமாக அதை படிச்சுருக்கிறாங்க. எந்த டைரெக்ஷனில் ஒரு அளவுக்கு படிச்சிருக்காங்க,
இன் மெனி டிரெக்ஷன் தே ஆர் ஸ்டடிங் லெப்டின் ஹார்மோன். நீ ஃபேட்டை குறைச்சினா லெப்டின் ஹார்மோன் கீழே விழுந்துடும். லெப்டின் ஹார்மோன் கீழே விழுந்துச்சுன்னா யூ ஆர் இன் ட்ரபிள். யூ ஆர் இன் சீரியஸ் ட்ரபிள். போதுமா? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். அப்போ ஷாக்கிங் இல்லை, பாடிக்கு ஒன்றுத்துக்கும் மெக்கானிசம் இருக்கு. ஒரு பாடி ஏன் வெயிட் போடுதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. நீ பாட்டு எதுவுமே பாருமா, ஒரு சில பரணி நட்சத்திரம் மேஷ ராசிக்காரங்க சில லக்னம் இருந்ததுன்னா அவங்க வெயிட்டே போட மாட்டாங்க. கட்சி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஃபேமிலியில். ஒருத்தர் கட்சி வரைக்கும் மெலிசாவே இருப்பார், பார்த்துருக்கீங்களா? ஃபேட்டே அக்யூமுலேட் ஆகாது. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அது ஜீனில் அந்த அந்த ஜாதக அமைப்பு, அது அந்த நட்சத்திரம், அந்த ராசி, அந்த லக்னம், அது ரொம்ப ரேராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஜாதகத்தில் தொப்பை இருக்கும். அதை நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு 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 ஒரு அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு வெயிட் அரவுண்ட் த வேஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? நான் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் நீ பார்த்தீங்கன்னா இவன் மனுஷனே கிடையாதுன்ட்டு எழுந்து போயிடுவேன். இவன் இந்த கிரகத்தை சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் ஒரு எம்எம் கூட இறங்காது. நீ போய் யூடியூப்பில் பாரு. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உடல் இறங்காது. ஏன் சொல்லு? அந்த மெக்கானிசம் அப்படி வச்சிருக்குது இயற்கை. இந்த உடம்புக்கு இவ்வளோ லெப்டின் ஹார்மோன் இருக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறமா 25-30 வயசு வரைக்கும் லெப்டின் தேவையில்லை, இருக்கும். ஆனால் ஒரு வயசு தாண்டின உடனே லெப்டின் வந்துடும் உள்ள. லெப்டின் ஹேஸ் டு டூ த ரோல். புரிஞ்சுதுங்களா? இப்போ கேளுங்க. சயின்ஸு அஸ்ட்ராலஜி எல்லாம் ஒன்று தானம்மா. அஸ்ட்ராலஜி வேற, சயின்ஸ் வேறையா? எப்படி பிரிக்கிற நீ? நான் ஸ்பிரிச்சுவலாக தானே சார் அதை பார்க்குறேன். ஸ்பிரிச்சுவல்னா என்னது? எனக்கு தெரியாது ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு. இயற்கை ஒன்று தான். நீ 1000 பேர் கொடுக்கலாம், கடவுள்லாம், ஆத்மான்லாம், ஸ்பிரிச்சுவல்னா என்ன பெரிய ஸ்பிரிச்சுவல்? எந்த ஸ்பிரிச்சுவலை நீங்கள் பார்த்துட்டீங்க? சாப்பாடே சாப்பிட தெரியாது மனுஷனுக்கு. என்ன சாப்பாடு சாப்பிட்றதுன்னு 300 டயட் எடுத்துன்னு வந்துட்டீங்க சார். இப்போ டயட் மிஷின் எத்தனை வர வியாதி பேர் புதுசாக எத்தனை வரீங்க, ஒன்றுத்துக்கும் வைத்தியம் கிடையாது. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எங்கே வந்துச்சு? I want to know what is that spiritual you told. இந்த குரு பகவான் வந்து இதுல ராசியில ஏங்க இத பாருங்க, எர்த் இஸ் பிளானட், எர்த் இஸ் a receiver. புரியுதுங்களா? அது மேல தான் மனுஷன் வாழறான். He has to receive cosmic wave. Every cell in the body produces components required for themselves on their own, not based on your glucose. Glucose is an energy source to run the drive of DNA and RNA. அந்த செல் ஃபங்க்ஷனுக்கு தான் அது வேணும். செல் தனக்கு தேவையான பொருட்களை தானே தயாரித்துக் கொள்கிறது. அதை எதை ஆதாரமாக வைத்து தயாரிக்க தெரியுமா? காஸ்மிக் வேவ் ரிசப்ஷன். வெளியில் கிரகங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களை ரிசீவ் பண்ணி அதை ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுது. இந்த சயின்ஸ் நீங்கள் இன்னும் படிக்கலையே. இங்கே தான் ஸ்பிரிச்சுவலிசம் வரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நாளைக்கு இதை படிச்சானா இது சயின்ஸ்குள்ளே தானே வரும். நாளைக்கு மாடர்ன் சயின்ஸ் இதை படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, இது எங்கே வரும்? சயின்ஸ்குள்ளே வந்துடும் இல்லையா? புரிஞ்சுதா? சயின்ஸையும் அஸ்ட்ராலஜியும் எப்படி பிரிப்ப நீ? ரெண்டும் ஒன்று தானே. சயின்ஸ்னா என்னம்மா? ட்ரைங் டு ஃபைண்ட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் சயின்ஸ். மெனி ஃபேக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் நாட் ஃபவுண்ட் as yet. So a diabetic patient is blown off at every stage, from every angle of his life. He's got no salvation at the moment. வணக்கம்.